வணக்கம். ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம். 75வது இண்டிபெண்டன்ஸ் டே happened today. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது நாளைக்கு ஆயிருக்கும். Interestingly, it happened in the stroke of midnight. So I am also recording it close to midnight. என்னுடைய ஆஃபீஸில் அந்த கேம்பஸில் they had a flag hoisting ceremony. ஸோ என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. I gave a short speech and following that there was also a quiz competition. ஒரு கேள்விகள் அதுக்கு பதில்கள் மாதிரி there was an interesting quiz competition conducted by a colleague. இந்த ஃபோட்டோவை காட்டிட்டு can you identify who they are and what's happening அப்படின்னு கேட்டார். I used to pride myself. இந்த புள்ளி விவரம் நிறைய தேவையில்லாத புள்ளி விவரம் நிறைய தெரிஞ்சு வச்சிட்ருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இவர் இந்த ஃபோட்டோவை காட்டின போது தான் how much I have forgotten, how little I know அப்படின்னு தெரிஞ்சது. எஸ், நடுவில் திலக் தெரிஞ்சு போச்சு, பாலகங்காதர் திலக். பட் இவங்க ரெண்டு பேர் யார் தெரியல, என்ன கான்டெக்ஸ்ட் புரியல. அதுக்கப்புறம் தான் அந்த நண்பர் வந்து he told me about this trio, லால் பால் பால் அப்படின்னு பேரும் அவங்களுக்கே. ஸோ லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர் திலக், பிபின் சந்திர பால், இவங்க 3 பேரும் இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த முக்கியமான இயக்கத்துக்கு வித்திட்ட சமயம். தட் வாஸ் த டைம் இட் வாஸ் டர்னிங் இன் டு அ நேஷனல் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷர்ஸ் அப்படின்னு அழகாக எனக்கு சொல்லி தந்தார். ஐ காட் ஆல் நாஸ்டால்ஜிக். ஐ வண்டர்ட், இந்த ஸ்வதந்திரா அப்படிங்கிற அந்த வேர்டுக்கே என்ன மீனிங் அப்படின்னு பிரித்து பார்த்தா, ஸ்வ அப்படின்னா செல்ஃப், என்னுடைய நான் அப்படின்னு. தந்த்ரா கேன் பி எ சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல், எ சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், எ கான்செப்ட் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். ஸோ இது எல்லாமே என்னுடைய முடிவுகளை நானே செய்வேன், என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு உரிமை, எல்லாமே என் நான். பட் அந்த நானை விட்டுட்டு 2வது பகுதி யோசிக்கிறது, பகிர்ந்துக்கிறது, முடிவை எடுக்கிறது அப்படின்னு வருதே, அதை பண்ணுற உரிமை நம்மள்கிட்ட இருக்குது, அதை பண்ணுற கடமையும் தானே நம்மள்கிட்ட இருக்குது. அதெல்லாம் பண்ணுறோமா அப்படின்னு I started thinking. Now, when I was a kid, this is how my Independence Day schedule would be. There used to be drama, there used to be some singing competition, there used to be elocution, oratorical, essay writing. The run-up to the Independence Day event was like a couple of weeks packed with a lot of activities. You used to refresh your mind, all your memory about the Indian freedom movement. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு வருஷமும் அப்படியே ரிவைஸ் பண்ணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் தோஸ் வேர். இப்போ 30 years or more later, how does the post-millennial generation look at the freedom movement? ஃப்ரீ இந்தியாவை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு இந்த Quotidian தான் ஞாபகம் வருது. இன் Quotidian 7 நம்ம வந்து ஒரு சின்ன கார்ட்டூனை பற்றி பேசினோம். ஒரு மீன், வெளியிலேருந்து உள்ளே வரப்பட்ட மீன் வந்து ஹவுஸ் த வாட்டர் அப்படின்னு அங்கே இருக்கிற மீன்கிட்ட கேட்குறது. அது வந்து சூடாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது, உப்பு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லாமல் வாட் இஸ் வாட்டர் அப்படின்னு கேட்குறது. பிகாஸ் பிறந்ததுலேருந்து தண்ணீரை தவிர வேறு எதுவும் அதுக்கு தெரியாது. ஸோ
how much do the children of today's world, today's India, know about all the difficulties, all the trials and tribulations, all the challenges that our forefathers, our founding fathers faced? அப்படின்னு கேட்டால் ப்ராபப்ளி வெரி லிட்டில். 5 பேரை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 3 பேர் வந்து சுதந்திரம் கிடைத்த பிறகு பிறந்தவர்கள். How can you even ask them, do you know what it means to win freedom? அதனால தான் I think sometimes, yes, freedom is very, very, very important, but the struggle for freedom is probably even more important. நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் வெயிலில் இருந்துட்டு வந்தாதான் how hot that is and how comforting this shade is அப்படின்னு புரியும், is something I strongly believe in. Those were unusual times in the freedomக்கு முன்னாடி 1885 அந்த காங்கிரஸ் உருவாக்கின போது இவர் பேர் ஏவோ ஹியூ. A Britisher sowed the seeds for the Congress movement. நிறைய படித்த இந்தியன்ஸ் இருக்காங்க. படித்த இந்தியன்ஸுக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்மள்ட்ட ஆளுங்க இல்லைன்னா அவங்க கோவப்பட்டு இரிட்டேட் ஆகி அன்ஹாப்பி ஆகி ஏதாவது ஆகிடும். ஸோ அவங்களுடைய ஃபார்ம்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸ்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி ஒன்று இருந்தாலே போகிறோம், இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்கன்னு நினச்சி ஆரம்பித்த மூமெண்ட் இந்த காங்கிரஸ் அப்படிங்கிறது. இனிஷியேட்டட் பை எ ரிட்டையர்ட் பிரிட்டிஷர். ஆனால் அந்த மூமெண்ட், how did it turn the tables on the Britishers? How did it change? How did it tilt the scales? Unusual times, unusual creativity gets displayed. அதே தான் நம்ம இப்போவும் பார்க்குறோம். ஒரு கோவிட் வைரஸ் அப்படின்னு all over the world it is having an impact. No national borders, no rich man, poor man, no man or woman, no child or adult, irrespective of who you are, it is threatening you equally. How has mankind come together? How have they joined hands? How have they forgotten their differences? Unusual times, unusual responses. இந்த மாதிரி பண்ண இது வரைக்கும் நேரிடலை. மனுஷன் சண்டை போட்டுட்டு இருந்தான், பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருந்தான், டிஃபரன்சஸை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு நீ என்ன டிஃபரன்சஸ் உள்ளே வச்சுட்டு இருந்தாலும் உனக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே த்ரெட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வைரஸ் வந்து சொல்லும்போது, ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி man seems to have received. And unusual times. How do we continue working? Work from home. How do we continue educating? Teach remotely. அப்படின்னு ஒவ்வொரு ப்ராப்ளம் இந்த வைரஸ் நம்ம மேலே தூக்கி போடும்போதும் சுவாரஸ்யமாக, வினோதமாக, இதுவரை பார்த்திராத கோணங்களில் யோசித்து we are able to slap it back with, ஓ நீ அதை போடுறியா, இந்தா இதை எடுத்துக்கோ அப்படின்னு எதிரும் புதிருமாக சண்டை போட்டுருக்கோம். Sometimes I think this virus is a good wake-up call. போரிங் லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்த நம்மளுக்கு innovate, try something new, experiment, attempt 100 answers to an unsolvable problem அப்படின்னு சேலஞ்ச் நம்ம மேலே விடுக்கிறது பாருங்க. You should be thankful for this virus. Tryst with destiny அப்படின்னு தான் அந்த சொற்பொழிவுக்கு பேர். ஜவஹர்லால் நேருவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது August 15th midnightல. when the world sleeps அப்படின்னு சொல்லி பேசுகிறார். டைம் ஜோன்லாம் கவனிக்கல போகிறதுக்கு அவர். when the world sleeps அப்படின்னு சொல்லிட்டு, see what he said. He said, a moment comes
which comes but rarely in history. இதுவரைக்கும் எல்லாருக்கும் வர்ற மொமெண்ட் இல்லை அது. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே செத்து போனவர்களுக்கு அந்த மொமெண்ட் கிடையாது. சுதந்திரம் வந்த அப்புறம் பிறந்தவர்களுக்கும் அந்த மொமெண்ட் கிடையாது. It is only for that small group of people. When we step out from the old to new, when an age ends, and when the soul of a nation finds utterance. A very, very similar situation is what COVID has placed us in. 2 years ago, most of the things that we use today were not really in mainstream use. 4 years from now, இந்த ஜப்பானில் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கிளாக் வைஸ்னால் என்ன தெரில அப்படின்னு டீச்சர்ஸ்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா nobody was wearing a watch with minute hand and second hand. All watches were digital. அப்புறம் என்ன கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு குழந்தைகள் தெரியாமல் முழிச்சாங்க. அது மாதிரி இந்த போஸ்ட் கோவிட் ஜென்ரேஷனில் நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ போட்டுருக்கோமே, ஒரு ப்ரோட்டோகால் பண்ணிட்டுருக்கோமே, ஒரு வே ஹவு திங்ஸ் ஷுட் பி அப்படிங்கிறதுக்கு நம்ம விதைச்சுட்டு இருக்கோமே, அதை ஒழுங்காக விதைச்சு நல்லா தண்ணியை பாஸ் பண்ணிங்கன்னா the next generation will tell stories about us, will sing our praise, will thank us for the bravery that we show at this moment. Join hands, win the game again. Thank you.